SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் போதைப் பொருளுடன் ராணுவ சிப்பாய் கைது. மகிந்தவின் மாளிகைக்கு எம்பிக்கள் ரகசிய விஜயம். உத்தியோகபூர்வ வீடுகளை மறுத்த எம்பிக்கள் சொகுசு வீட்டு வளாகத்தில். போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு வெளியான தகவல். இந்தியாவின் முக்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய அனுர அரசாங்கம் திட்டம். நடுவானில் திடீரென தீப்பிடித்த விமானம் வெளியான அதிர்ச்சி காணொளி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். கிளிநொச்சி இரணைமடு பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது ராணுவ உயர் அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ராணுவ சிப்பாயிடமிருந்து 20 கிராம் 320 மில்லிகிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச மாளிகைக்கு மொட்டு கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த காலங்களில் மொட்டு கட்சியின் உயர் பதவியில் இருந்த சிலரும் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளித்தவர்களும் இவ்வாறு சென்று வருவதாக கூறப்படுகிறது. இதை தவிர தற்போதைய எதிர்க்கட்சி தரப்பில் உள்ள 2 அல்லது 3 உறுப்பினர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் ரட்னபுரி, களுத்துறை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றம் சென்ற சில உறுப்பினர்களே இவ்வாறு விஜயராம இல்லத்திற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இவர்களில் பலர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் வேறு வழியின்றி விஜயராம இல்லத்தை நோக்கி விரைவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற மஹிந்தவுக்கு இந்த சந்திப்புகள் முக்கியத்துவம் மிக்கவை என்றும் கூறப்படுகிறது. அரசாங்கத்திடமிருந்து உத்தியோகபூர்வ வீடுகள் வேண்டாம் என்று கூறி எதிர்ப்பு தெரிவித்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பம்பலப்பட்டிக்கு அருகில் உள்ள வீட்டு வளாகத்தில் தங்கியிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு வீடுகளை கைவிட்டு 12 அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தற்போது அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு வீட்டு வளாகத்தில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக இந்த வீட்டு வளாகம் உயர் அரசு அதிகாரிகளின் வசிப்பிடமாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏதேனும் சந்தர்ப்பத்தில் இளைய அமைச்சர் அங்கு தங்கியிருப்பதாகவும் குறித்த ஊடக செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் மாதத்திற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் வாடகைக்கு விடப்பட வேண்டிய ஒரு வீட்டை மிக குறைந்த விலைக்கு கொடுத்துள்ளதாகவும் ஊடக செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். ரட்னபுரி மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரிகளின் கடமைகள் மேம்படுத்தப்படும். போலீஸ் அதிகாரிகளால் செய்யப்படும் பணிகள் மிக உயர்ந்த தரத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். போலீஸ் அதிகாரிகள் மிக குறைந்த சம்பளத்தை பெறுகின்றனர். அந்த சம்பளம் தொடர்பாக ஜனாதிபதியின் அவதானம் வரை கொண்டு செல்லப்பட்டது. அந்த ஆவணத்திற்கு அமைய அடுத்த ஆண்டு புதிய சம்பள அமைப்பை தயாரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கையில் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் வழங்குவதற்கும் இந்தியாவின் பெட்ரோநெட் LNG நிறுவனத்திற்கும் LTL ஹோல்டிங்ஸுக்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய எரிசக்தி அமைச்சகம் அமைச்சரவை ஒப்புதலை கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் பெட்ரோநெட் திட்டத்தை மதிப்பிட்ட பிறகு அளவு மற்றும் கால அளவு இரண்டின் அடிப்படையில் குறுகிய கால தீர்வாக இலங்கைக்கு இது பொருத்தமற்றது என்று கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மற்றும் பெரும்பாலும் சர்ச்சைக்குரிய LNG குத்தகை திட்டம் ஏற்கனவே ஒரு சீன நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதால் பெட்ரோநெட் திட்டத்தை முன்னெடுத்து செல்வது அதிகப்படியான திறனை உருவாக்கும் என்று அமைச்சகம் கருதுகிறது. இலங்கையில் மூலோபாய எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்புக்காக இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் போட்டியின் மத்தியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பெட்ரோநெட் LNG மற்றும் LDL ஹோல்டிங்ஸ் ஆகியவை LNG உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் இலங்கைக்கு LNG வழங்குவதற்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. கெரவலப்பட்டியாவில் சேமிப்பு மற்றும் மறுவாயுவுக்கு வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட ISO தொட்டி கொள்கலனை பயன்படுத்தி பல்வகை விநியோக சங்கிலி மூலம் LNGயை வழங்குவதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுத்தமான, நம்பகமான மற்றும் தடையற்ற மின் உற்பத்தியை வழங்கும் நோக்கத்துடன் சோபாதனவி மின் நிலையத்தின் 230 மெகாவாட் எரிவாயு விசையாழிகளுக்கு
எரிபொருளாக கொச்சி எல்என்ஜி முனையத்திலிருந்து ஐஎஸ்ஓ டேங்க் கொள்கலன்கள் வழியாக எல்என்ஜி வழங்கப்பட இருந்தது. எனினும் பெட்ரோநெட் எல்என்ஜி உடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலை முறையாக கோரியுள்ளதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் அட்லாண்டாவுக்கு சென்ற டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே இயந்திரத்தில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து குறித்த விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமானத்தின் இடது இயந்திரத்திலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறுவதை காட்டும் வீடியோவும் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இருப்பினும் விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதோடு விமான நிலைய தீயணைப்பு படையினரால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் போதைப் பொருளுடன் ராணுவ சிப்பாய் கைது. மகிந்தவின் மாளிகைக்கு எம்பிக்கள் ரகசிய விஜயம். உத்தியோகபூர்வ வீடுகளை மறுத்த எம்பிக்கள் சொகுசு வீட்டு வளாகத்தில். போலீஸ் அதிகாரிகளுக்கு சம்பள உயர்வு வெளியான தகவல். இந்தியாவின் முக்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய அனுர அரசாங்கம் திட்டம். நடுவானில் திடீரென தீப்பிடித்த விமானம் வெளியான அதிர்ச்சி காணொளி.